அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தங்களுடைய குற்றங்குறைகளை மழுப்புவதற்கு மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருங்கள், சரியா போயிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் செய்யறாங்க. இப்போ அமித்ஷா உதாரணம் என்ன சொல்லியிருக்காரு, இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதுக்கு அங்கே இந்த மறுசீரமைப்பு? ஹிமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ் கையில தான் இருக்கு, அவங்க எதுக்குறாங்களா? இது ஒரு கேள்வியா? தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்குதான்? ஆந்திரா எதுக்குது, கர்நாடகா எதுக்குது, கேரளா எதுக்குது? இது இவங்க கண்ணுக்கு படலையா? தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்கு? நீங்க வந்து பேசுறாரு பாருங்க. இப்ப இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, ஒரு முனைவர் டிஎம்சியை சேர்ந்த தோழர். அவர் வந்து ஒரு இதுல வந்து மனோகர் பாட்ஷா அந்த கேள்வி கேட்டு இன்னொரு தொலைக்காட்சியில் போகணுங்கனால அவர் போயிட்டாரு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லும்போது அவர் அங்க இல்லை. அவர் என்ன கேட்டாரு, இங்க உங்களுடைய அகிலேஷ் யாதவும் உங்களுடைய ராகுல் காந்தியும் வடநாட்டு மாநிலங்களுடைய தொகுதி எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்றதை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டாரு. உடனே நான் சொன்னேன், நம்முடைய முதல்வரே அவங்க தொகுதியை குறைக்கணும்னு சொல்லலையே சாமி, எங்க கேட்டார்? அப்படி கேட்கவே இல்லையே. ஏன் இல்ல அதெல்லாம் பேசுறீங்க? நாங்க கேட்கறதுல எங்களுக்கும் அந்த வீதாச்சார பிரதிநிதித்துவத்தை நீங்க வந்து உறுதிப்படுத்துங்கன்னு கேட்கிறோம். அவங்களுக்கு 1971 என்ன பெர்சன்டேஜ்ல நாடாளுமன்றத்துல இடங்கள் இருக்குதோ அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.